சரி, நம்ம இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்? इसलिए हम जहां पर पाए गए हैं उस जगह पर हम क्या कर सकते हैं? நம்ம எல்லாரும் ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம். हम लोग सब सेवा करने आए हैं. நிறைய பேர் ஸ்கூல்ல டீச்சர்ஸா இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்றீங்க. कई लोग स्कूल में टीचर के रूप में काम करते हैं, कुछ लोग हॉस्पिटल में काम कर रहे हैं, கொஞ்சம் பேர் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க. कुछ लोग स्टूडेंट्स के रूप में पाए जाते हैं. ஆனா நம்ம எல்லாருடைய உள்ளத்திலும் ஆண்டவருக்காக நான் எதையாயிலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உண்டு. सभी के हृदय में हम प्रभु के लिए मैं कुछ न कुछ करना है करके विचार है. ஆனா நிறைய நேரத்துல நம்ம சோர்ந்து போயிடும். என்னடா காலையில எழும்பணும்னா ஆஃபீஸ் ஸ்கூல்னு போறோம், சாயந்தரம் வீட்டுக்கு வர்றோம், நம்மளால ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல என்று அடிக்கடி நம்ம யோசிப்பதுண்டு. कभी कभी हम निराश हो जाते हैं कि सुबह उठते हैं, स्कूल जाते हैं और ऑफिस चले जाते हैं और उससे बढ़कर मुझसे कुछ भी काम नहीं हो रहा है करके सोचते हैं. நாம் எதை தான் செய்து காட்ட முடியும்? मैं किस बातों को मैं कर सकती हूँ करके हम सोचते அதை हैं. எப்படி செய்து காட்ட முடியும்? उसको कैसा कर सकते हैं करके सोचते हैं. 3 நபர்களை வேதத்திலிருந்து எடுத்து அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த நாள்ல நம்ம பார்க்கலாம். 3 लोगों को हम बाइबल से निकाल के हम उनके आधार पर हम लोग अध्ययन करेंगे. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் 2 ராஜாக்கள் 4 அதிகாரம். मेरे साथ खोलिएगा दूसरा राजाओं का किताब 4 अध्याय. இந்த இடம் நம்ம இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. यहाँ की लिखी हुई कहानी के बारे में हम सब जानते हैं. படை திதி ஒரு சில மாதங்களுக்கு முன்பதாக நமக்கு அழகான செய்தி இதுல கொடுத்தாங்க. इसी से एक अच्छी संदेश हमारे बड़ी आंटी के द्वारा दी गई है. சுனேமித்தியாளுடைய வாழ்க்கையை நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். यहाँ पर सुनेमिति के जिंदगी के बारे में हम लोग देख रहे हैं. நம்ம எல்லாருக்கும் தெரியும், हम सब जानते हैं எலிசா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். एलिजा नामक एक भविष्यद्वक्ता था. இந்த சுனேமித்தியாள் ஒரு நாள் அவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தாள். ये सुनेमिति जो है एलिसा को एक दिन अपने घर में बुलाई थी. நல்லா சாப்பாடு கொடுத்தா. अच्छा भोजन दी थी. இனி எப்பெல்லாம் இந்த ஊருக்கு வாரீங்களோ என் வீட்டில் வந்து தங்குங்க என்று சொன்னா. जब कभी इस गांव में आप आएंगे मेरे घर में आके आप ठहर सकते हैं करके भी उनको बोली थी. நமக்கு கதை நல்லா தெரியும். ये कहानी हम अच्छी तरह जानते हैं. எலிசா வந்து எப்போதெல்லாம் அந்த ஊருக்கு வருவாளோ அவளுடைய வீட்டில் தங்கி செல்வது வழக்கம். जब कभी एलिशा उस गांव में गए उस सुनेमिति के घर में आकर ठहरते थे. ஒரு நாள் எலிசா யோசித்தார், இவளுக்கு எப்படியாவது நம்ம ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விசாரித்து தேவனுடைய கிருபையினால அவளுக்கு ஒரு பிள்ளையை கிடைக்க பண்ணினார். एलिसा मन में इस प्रकार सोचने लगा कि मैं कुछ न कुछ मदद इस बहन के लिए करना है करके सोचकर उसके लिए एक बेटा होने के लिए मिलने के लिए आशीर्वाद दिया. அந்த பையனும் வளர்ந்து கொஞ்சம் பெரியவனானான். वो लड़का भी बच्चा से बढ़कर बड़ा होते रहा. ஒரு நாள் அவனுக்கு தலைவலி வந்தது. उस बेटा को एक दिन सिर दर्द हुआ था. 20ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். 4 अध्याय की दूसरा राजाओं की किताब 4 अध्याय की 20वां वचन को हम पढ़ेंगे. அவன் அவங்க அப்பா கூட அங்க இருக்கிறான், ஃபீல்டுல இருக்கிறான். उस लड़का जो है अपना बाप के साथ खेत में रहता था. அவன் தலைவலின்னு சொன்ன உடனே அவனை அவங்க அம்மா விட்டு அனுப்புறாங்க. वहां पर उसने सिर दर्द करके कहने से उस बेटा को बाप ने घर में विदा किया. அவன் வீட்டுக்கு வர்றான், தாய் கிட்ட இருக்கிறான். இப்போ वो आकर अपने माँ के पास रह गया. 20ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியான மட்டம் அவன் மடியில் இருந்து செத்து போனான். वो उसे उठाकर उसकी माता के पास ले गया. फिर वो दोपहर तक उसके घुटनों पर बैठा रहा, तब मर गया. கொஞ்சம் உங்க மனசுல அந்த சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்க. ये बातों को ऐसे आपके मन में स्वप्न की ना कल्पना करके देखिएगा. அநேக ஆண்டுகள் பிள்ளை இல்லாம இருந்தது. अनेक दिनों में उनके लिए बच्चा नहीं था. இப்ப பிள்ளை கிடைச்சிருச்சு. பிள்ளை வளர்ந்து கொஞ்சம் பெரிய பையனாயாச்சு. அவ்வளவு அன்போடு அவனை வளர்த்திருப்பாள். अब उस बच्चा को इतना प्यार से वो संभाले होगी, इतना अच्छा से देखे होगी. ஆனா இப்போ கையில பிள்ளை இறந்து இருக்கிறது, மடியில பிள்ளை இறந்து கிடக்குறான். लेकिन अब उसके गोदी में बेटा मरा हुआ हालत में पड़ा है. ஆனா இந்த சுனேமித்தாள் உடனே என்ன செய்றாள்? 21வது வசனம். लेकिन ये सुनेमिति क्या की है 21 वचन में அவளுடைய पढ़ेंगे. இம்மீடியட் ரியாக்ஷனை கவனிங்க. उसकी तुरंत क्या की उसकी काम को हम देखेंगे. அப்பொழுது அவள் ஏறி போய் तब उसने चढ़कर அவனை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் उसको परमेश्वर के भक्त की खाट पर लिटा दी और निकलकर द्वार बंद किया. தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும்
ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். तब उसने अपने पति से पुकार कर कहा, मेरे पास एक सेवक और एक गधी तुरंत भेज दे कि मैं परमेश्वर के भक्त के यहाँ झटपट हो जाऊं. இது பண்றது லேசான காரியமா கஷ்டமான காரியமா? ये इस काम को करना साधारण या असाधारण? நான் இருந்தா பண்ண முடியாது. यदि उस जगह मैं होती जरूर मैं नहीं कर सकती. நார்மலா பிள்ளை இறந்தவன என்ன பண்ணுவாங்க? साधारण से क्या करते हैं? बच्चा मर जाता क्या करते हैं लोग? உடனே என்ன பண்ணுவாங்க? तुरंत क्या करते हैं? அழுவாங்க, சிலவங்க அலறுவாங்க. रोने शुरू करेंगे, छटपटाने लगेंगे. இமேஜின் பண்ணி பார்ப்போம், இந்த சுனேமித்தியால் உடனே அலறி இருந்தாலும் என்ன நடந்திருக்கும்? जरा कल्पना करके देखिए, यदि ये सुलेमिती जो है उस जगह में अल्लाह करके रोई होगी तो क्या होता होगा? என்ன நடந்திருக்கும்? क्या होता होगा? எல்லாரும் ஓடி வந்திருப்பாங்க. सब लोग वहां पर इकट्ठे होंगे. உடனே அவங்க அப்பாவுக்கு நியூஸ் போயிருக்கும், பையன் இறந்துட்டான். तुरंत एक खबर उसके पापा के पास गया होगा, बेटा मर गया है. உடனே அவர் வருவாரு. तुरंत वो आया होगा. உடனே என்ன செய்வாங்க? क्या किया होगा? அடக்கம் பண்ணுவதற்கு ஆயத்தம் பண்ணுவாங்க. उसको दफनाने का कार्य को शुरू किया होगा. பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? किया होगा कि नहीं? இவன் மட்டும் அன்னைக்கு அழுது ஒரு புலம்பல் பண்ணி பெரிய காரியம் செய்திருந்தானா அடக்கம் பண்ணுவதுக்கு தான் ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க. यदि ये सुलेमिती जो है बेटा मरने के बाद वो अल्लाह करके रोए होगी तो सब लोग आके यही दफनाने का बच्चा का दफनाने का स्थिति पर ही आया होगा. ஆனா அவ அமைதியா அதை கொண்டு போய் அந்த நேரத்துல தன்னுடைய மனதை அப்படி அடக்கி வைப்பது லேசான காரியம் கிடையாது. उस समय में उसकी मन को एकदम अपनी आधीन पे रखकर कार्य को चलाना साधारण बात नहीं. அது சாதாரணமே கிடையாது. वो साधारण बात नहीं. அவள் அது எல்லாத்தையும் தன்னுடைய இமோஷன்ஸ் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தி கொண்டு अपने सारी बातों को अपने नियंत्रण पे वो रख ली. அவ தேவனுடைய மனுஷத்துக்கு ஓடுறா. वो तुरंत परमेश्वर की दास के पास दौड़ रही है. பழைய காலத்துல தேவனுடைய மனுஷன்ட்ட போறதுன்னா அது தேவனிடத்தில் போறது மாதிரி. அவங்க தனியா தேவன்கிட்ட பேச முடியாது, அதனால தேவனுடைய மனுஷன்ட்ட தான் ஓடி போவாங்க. उन दिनों में परमेश्वर के पास जाना, ऐसा ही परमेश्वर की व्यक्ति के पास जाना, परमेश्वर के पास जाना बराबर था. தனக்கு பிள்ளையை தந்த அதே தேவனிடத்துல அவ ஓடி போறா. जिसने हमें मुझको बच्चा मिलने का आशीष दी, उसके पास वो जा रही थी. இந்த சுனேமியத்துல ரெண்டு குணத்தை நான் பார்க்கிறேன். ये सुलेमिती के पास दो प्रकार की गुण को मैं देख रही हूँ. ஸ்ட்ராங் மைண்ட பார்க்கிறேன், திட மனதை நான் காண்கிறேன். उसके अंदर की स्थिरता, स्थिर मन को मैं देख रही हूँ. ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த்தையும் பார்க்கிறேன், ஒரு உறுதியான விசுவாசத்தை காண்கிறேன். उसकी अंदर की एक स्थिर विश्वास को भी मैं देख रही हूँ. இந்த திட மனதும் உறுதியான விசுவாசமும் அவளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. उसकी अंदर की स्थिर मन और स्थिर विश्वास जो है उसके लिए एक नया आशीष को लाया है. இந்த திட மனதை வந்து ஸ்ட்ராங் வில் பவர் என்று நான் சொல்லவே மாட்டேன். ये वहां पर उसका स्थिर मन को मैं ऐसा एक विल पावर के रूप में मैं नहीं कहूंगी. நிறைய பேர் ரொம்ப பிரச்சனை மத்தியிலையும் அப்படியே நின்று போனாங்கன்னா நம்ம உடனே சொல்லுவோம் அவங்களுக்கு ஸ்ட்ராங் வில் பவர், ரொம்ப வில் பவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ऐसे कोई ऐसे समस्याओं के बीच में सिर से रहेंगे तो हम लोग इस प्रकार कहेंगे, हाँ उनके लिए एक अच्छा विल पावर है करके कहेंगे. இங்க அந்த வில் பவரை நம்ம பார்க்கல. यहाँ पर विल पावर के बारे में नहीं बोल रहे हैं. அவ தேவன் மேல உள்ள நம்பிக்கையினால, என் தேவனால் ஒரு அற்புதத்தை எனக்கு செய்ய முடியும் என்ற அந்த நம்பிக்கையினால அவ தேவனை நம்பி உறுதியா இருக்கிறாள். वहां पर परमेश्वर के ऊपर रखा हुआ उस विश्वास भरोसा के चलते उस स्थिर मन में वो रहती थी. இது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதமாக்கும். இந்த திட மனது தேவனிடத்திலிருந்து கிடைக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம். ये स्थिर मन जो है परमेश्वर की ओर से मिलने वाली एक आशीष है. என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் 112:6-7. मेरे साथ खोलिएगा भजन संगीता 112 अध्याय का 6 और 7 वचन. தேவன் இதை ஒரு ஆசீர்வாதமா தான் அவருக்கு பயப்படுற பிள்ளைங்களுக்கு கொடுத்திருக்கிறார். परमेश्वर इस बातों को आशीष के रूप में उसके लिए डर भय मानने वालों के लिए देता है. 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 6 और 7 वचन को मैं पढ़ूंगी. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், वो तो सदा तक अटल रहेगा. நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன்,
धर्मी का स्मरण सदा तक बना रहेगा। துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். वो बुरे समाचार से नहीं डरता। அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். उसका हृदय यहोवा पर भरोसा रखने से स्थिर रहता है। இந்த ஆசீர்வாதத்தை தான் சுனேமியால் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தாள். इस आशीष को ही सुलेमिती जो है अपना जीवन में प्राप्त की थी। பதறாத இருதயமும் உறுதியான விசுவாசமும் அவளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. उसका हृदय ऐसा स्थिर रहता था। உன் அன்பான சகோதரிகளே, प्यारे बहन लोग, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? हमारा जीवन किस प्रकार है? சின்ன சின்ன காரியங்களை கூட பிரச்சனை வரும்போது நம்மளால உறுதியா நிக்க முடியுதா? छोटे छोटे समस्या आने पर ही हम लोग स्थिर नहीं रह पाते हैं। டிபார்ட்மெண்ட்ஸ்ல சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ், जैसे हम जहाँ काम करते हैं, हमारा कार्यालय में छोटा समस्या को लेकर हम யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்லிட்டாங்க, या हमें कोई गलती से बोल दिए, गलत से बोल दिए, உடனே நம்ம கலங்கி போறோம், तुरंत हम डर जाते हैं, உடைஞ்சிடுறோம். हम एकदम टूट जाते हैं। சிலவங்க கண்ணில் பார்த்தீங்கன்னா பேசும்போதே கண்ணீர் வடிஞ்சிட்டே தான் இருக்குது. कभी किसी लोग क्या करते हैं, बातचीत करने पर ही रोते हुए बातचीत करते हैं। யாரு அக்கா சொன்னாங்களே பெண்களை போல அழாத அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. जैसे बहन की नाई रो मत करके बोलते हैं, ஏன்னா பெண்கள் என்றாலே அழுறவங்க தான் பேரு. क्योंकि महिला करके बोलने से रोना करके याद हो रहा है। ஆனா இங்க ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம், திடமனதோடு தேவன் எனக்கு நன்மை செய்வார் என்று காத்திருக்கிறாள். यहाँ पर एक बहन परमेश्वर मेरे लिए भलाई करेगा करके स्थिर रहती है। சிலவங்க நம்ம வெளியே அழமாட்டோம், ஆனா ஜெபத்துல போனோம்னா முழு நேரமும் நம்ம அழுதுட்டே தான் இருக்கோம். ஆண்டவருடைய பாதத்தில் அழுகையை கொட்டுவது தப்பு கிடையாது. कभी हम बाहर अपना रोने को दिखाई करते हैं, लेकिन परमेश्वर के ऊपर स्थिति में जा करके हम रोते रहते हैं। परमेश्वर की ऊपर स्थिति में रोना गलत नहीं है। சின்ன சின்ன காரியங்களே நம்ம உடைந்து போனோம்னா பெரிய புயல்கள் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? छोटे छोटे बातों को लेकर यदि हम टूट जाने से बड़े बातों को हम किस प्रकार सामना करेंगे? காலாட்களோடு ஓடும்போது தளர்ந்து போனோனால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நாம் என்ன செய்வோம்? कैसे हम पैदल ही दौड़ने से हम लोग कमजोर हो जाएंगे, तो हम कैसे घोड़ाओं के साथ जो दौड़ेंगे? தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு. तमिल में इस प्रकार एक कहावत है, இந்த பணக்காட்டு நரி எந்த சலசலப்புக்கும் அஞ்சாது. ऐसा लौमड़ी जो है फलों के बीच में रहने वाला लौमड़ी जो है किसी प्रकार की बातों से नहीं डरता है। लौमड़ी அதே மாதிரி தான் நாம் இருக்கணும். उसी प्रकार हम भी रहना है। அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களை உலுக்கி கொண்டிருக்கிற காரியம் என்ன? आज आपको डराने वाला, आपको हिलाने वाला बात क्या है? உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸா, क्या आपकी शरीर की समस्या, அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள போராட்டங்களா, या आपका परिवार की समस्या, பிள்ளைங்களுடைய போராட்டங்களா, बच्चों के बीच में रहने वाला समस्या है क्या? அல்லது உங்களுடைய கணவர்கிட்ட நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் இல்லாததுனால உள்ளத்துல உடைந்து போயிருக்கிறீங்களா? आपके पति से किस बातों को आप इंतजार करते हैं, वो बात नहीं मिलने के चलते आप टूटे हुए हालत में है क्या? அல்லது உங்களுடைய திருமணத்தை எதிர்பார்த்து நடக்கலான்னு சொல்லிட்டு உடைஞ்சு போயிருக்கிறீங்களா? क्या आपकी शादी को इंतजार करते करते नहीं होने के कारण आप टूटे हुए हालत में है क्या? தேவன் உங்களோடு தான் பேசுறார். परमेश्वर आपसे बर्ताव कर रहा है। கலங்காதே, डरो मत, திகையாதே. डरो मत, ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். क्योंकि वायदा दिया परमेश्वर सच्चा है और तुम्हें बुलाया हुआ परमेश्वर। பாக்கி ராணியக்காட்ட ஒரு நாள் நான் பேசிட்டு இருந்தேன். बाकी रानी दीदी से जब मैं एक दिन बात कर रही थी, அவங்க டெபியுடைய படிப்பை பற்றி அழகான ஒரு சாட்சி சொல்லிட்டு இருந்தாங்க. उनकी बेटी डेबी की पढ़ाई के बारे में उन्होंने एक गवाही दिया। அவங்க ஊழியத்துக்கு வரும்போது அவங்களுடைய குடும்பத்தினரெல்லாம் அவங்கள பார்த்து சிரித்தாங்களாம். जब वे लोग सेवकाई के लिए आगे बढ़ने समय पर उनकी परिवार के लोग उन्हें देखकर हंसी उठाए। இப்போ நீ ஊழியத்துக்குன்னு போயிடுற, அப்புறம் பிள்ளைகளை படிக்க வைக்கும் போது எங்கிட்ட தானே வருவ? अभी तुम सेवकाई के लिए जाती हो, तुम्हारे बच्चों की पढ़ाई के लिए तुम जरूर हमें कोच कर आएगी। அப்பா அக்காவும் அண்ணனும் சேர்ந்து ஜபிப்பாங்களா, ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தார் மத்தியில ஒரு நாள் நீ வெட்கப்படுத்தக்கூடாது ஆண்டவரே, நாங்க உண்மை மட்டுமே பார்த்திருப்போம் என்று சொன்னாங்க. जब वो दीदी और उनके पति भैया दोनों मिलके इस प्रकार प्रार्थना करते, पर प्रभु हमारे उस परिवार की लोगों के बीच में हम कभी भी लज्जित होने तू नहीं देना है करके प्रार्थना करने लगे। அவங்க டெபி 12th வந்து அதை முடிக்க போற நேரத்துல தான் நான் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். जब उनकी बेटी जो है 12वां क्लास खत्म करने पर थी, उस समय पर मैं उनसे बात कर रही थी। நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவ மெடிசன் படிக்கணும்னு விரும்பினா.
हम सब जानते हैं कि उनकी बेटी MBBS मेडिसिन करनी चाहती थी। மெடிசனுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு நமக்கு தெரியும். நார்மல் காலேஜில் படித்தாலே இப்போ 5 lakhs ஆகுது. जैसे वो MBBS पढ़ने का जो उसका खर्च जो है साधारण कॉलेज में ही उसका 5 लाख हो सकता है। அநேக பேரண்ட்ஸை நான் பார்க்குறேன், நம்ம கேம்பஸில் கூட பிள்ளையுடைய படிப்பு என்று வரும்போது கலங்கி போயிடுறாங்க. अनेक पेरेंट्स को, माता पिता को मैं देख रही हूँ, उनकी बच्चों की पढ़ाई के चलते वे लोग बहुत डगमगाते हैं। ஒரு சகோதரியை பார்த்தேன், அவங்க பிள்ளையுடைய படிப்பு என்று சொன்ன உடனே அவங்களுடைய கண்களை கண்ணீர் தான் வருது. ஏன்னா அவங்களால அதுக்கு மேலே பண்ண முடியல. एक बहन से मेरी मुलाकात हुई, उनको उनकी बच्चों की पढ़ाई के बारे में मैं जब कभी बोलूंगी उनकी आंखों से आंखों जो है आंसू से भर जाता है। ஆனா இந்த குடும்பத்தில் நான் ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். அவங்க தேவன் மேல அவ்வளோ ஒரு விசுவாசம், எனக்கே சேலஞ்சிங்கா இருந்தது. அவ்வளோ ஒரு விசுவாசமா இருந்தாங்க. ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறோம், ஆண்டவரை வெட்கப்படுத்த மாட்டார் என்று ப்ராமிஸ் கொடுத்துருக்கோம், அதை நம்பி நாங்க ஜெபித்துட்டு இருக்கோம் என்று சொன்னாங்க. लेकिन इस दीदी जो बाकीरानी दीदी का गवाही को सुन के मेरे अंदर बहुत आशा उत्पन्न होने लगा, क्योंकि ऐसा उन लोग परमेश्वर के ऊपर विश्वास करके, परमेश्वर ने मुझे वायदा दिया है, मुझे कभी लज्जित होना नहीं देगा करके परमेश्वर के ऊपर अपने भरोसा कर रखे हैं। Our God always honors faith. परमेश्वर हमारा हमेशा हमारी विश्वास को आदरणीय करता है। தேவன் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். परमेश्वर उनकी विश्वास को आदर किया। நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற அந்த சாட்சி நமக்கு தெரியும். ஒரு குடும்பத்தினர் நம்முடைய மிஷனரி பிள்ளைகளை தாங்குவதற்கு முன் வந்தாங்க. அவருடைய முழு செலவினையும், படிப்பினுடைய எல்லா செலவையும் அவங்க தங்கள் மேல ஏற்றுக்கொண்டாங்க. हम सब जानते हैं एक परिवार ने इस प्रकार आगे आए हैं, एक परिवार में एक मिशनरी बच्चा की सारे खर्च को उन लोग अपने ऊपर ले लिए हैं। அன்பான சகோதரிகளே, प्यारे बहन, சூழ்நிலை கண்டு ஒரு நாள் நீங்க கலங்கி விடாதுங்க. वातावरण को देखकर तुम कभी भी चिंता नहीं करना। கர்த்தரை நம்பி நாம் திடமா இருந்தோம்னா அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் ருசி பார்ப்போம். परमेश्वर के ऊपर विश्वास करके हम रहेंगे, स्थिर रहेंगे, तो परमेश्वर की आशीष को हम लोग छकेंगे। நாங்க கோலாப்பூர்ல ராஜேஷ் பிரதர் காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மீட்டிங்க்கு போக வேண்டியது இருந்தது. जब हम लोग कोल्हापुर में रहते थे, जैसे राजेश भैया ने वहाँ पर काम कर रहे थे कॉलेज में, उन दिनों में हम लोग एक मीटिंग में जाने पड़ते। எங்களுடைய கமிட்மெண்ட் படி நாங்க வர்ற காசெல்லாம் ஊழியத்துக்குன்னு போட்டு நாங்க கொடுத்துட்டு இருந்தோம். हमारे इस प्रकार एक अर्पण था कि हमारे पास कुछ भी पैसा आए उसको हम सेवा के लिए देना है। இப்போது நாக்பூருக்கு போக வேண்டும், நாங்க வர்றோம், கமிட்டி மீட்டிங்க்கு வர்றோம் என்று சொல்லிவிட்டோம். अभी हम लोग नागपुर जाना है, उधर कमिटी मीटिंग में आएंगे करके हम लोग वायदा भी दे चुके हैं। ஆனா எங்கிட்ட இருந்த காசெல்லாம் தீர்ந்து போச்சு. लेकिन हमारे पास जो भी पैसा था सब खर्च हो गया। முந்தின நாள் கூட கேட்குறாங்க, எங்க கூட உள்ள ஒரு கலி கேட்குறாங்க, நாளைக்கு நீங்க போறீங்களா பிரதர், டிக்கெட் புக் பண்ணியாச்சா? मेरा सहकर्मी पूछने लगा कि कल आप लोग निकलने पर है क्या, आप लोग टिकट बुक कर लिए? போறோம் அப்படின்னு மட்டும்தான் பிரதர் சொன்னாங்க. हाँ जी, हम लोग जरूर जा रहे हैं, बस वही उत्तर दिए। ஆனா பிரதர் ஒரு வார்த்தை சொல்வாங்க, நான் போகணும்னு ஆண்டவர் விரும்பினார்னா அவர் எங்க இருந்தாவது காசு தரட்டு, நான் யார்கிட்டையும் கேட்க மாட்டேன். लेकिन ऐसा भाई ने इस प्रकार कहने लगा, यदि परमेश्वर मैं वहां जाने के लिए चाहेगा मुझे ले जाएगा, मैं किसी से मेरा पैसा की जरूरत है करके मैं नहीं कहूंगा। அமீனாக்கு அப்போ ஒரு 1.5 வயசு இருக்கும். उन दिनों में अमीना का 1.5 साल उम्र में थी। அவ அன்னைக்கு முந்தின நாள் சாயந்தரம் எங்க புக் ரேக்கு மேல ஏறி விளையாடிட்டு இருந்தா. उन दिन वो क्या कर रही थी, वो जो सेल्फ है किताब रखने वाला सेल्फ में वहां पर चढ़ के खेल रही थी। அந்த புக் ரேக் மேல இருந்து மேல ஒரு பைபிளை இழுத்தா, वहां पर वो चढ़ते ऊपर एक बाइबल को खींचने लगी। அந்த பைபிள் கீழே விழுந்தது. அதுல இருந்து ஒரு புது 500 நோட் அப்படியே பறந்து வந்து என் கட்டில் மேல விழுந்தது. जैसे वो बाइबल को खींचने लगी, वो बाइबल ऊपर से नीचे गिरा, उस बाइबल के अंदर से एक नया ताजा 500 रुपया नोट जो है नीचे गिरने लगा। அது 1999 அல்லது 2000 பிகினிங்கா இருக்கும் அந்த டைம். वो 99 या 2000 साल में का समय था। 500 ரூபி நோட் அப்ப ரொம்ப நாங்க பார்க்க முடியாது. उन दिनों में 500 रुपया का नोट को उतना आसान से देख नहीं सकते हैं। பைபிள்ல வைக்கிற பழக்கமும் கிடையாது. हम लोग बाइबल में पैसा रखने का आदत भी नहीं था। தேவனை நம்பி இருக்கிறவங்களுக்கு தேவன் அற்புதத்தை செய்கிற தேவன். परमेश्वर के ऊपर विश्वास करने वालों के लिए परमेश्वर अद्भुत काम करने वाला है। இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா, ஆண்டவரே எந்த சூழ்நிலையும் என்னை அசைக்கிறதுக்கு, என்னை பதற வைக்கிறதுக்கு நான் விடமாட்டேன் ஆண்டவரே, உம்மை நம்பி நான் இருப்பேன். आज हम एक निर्णय करेंगे, प्रभु कोई भी वातावरण में प्रभु मैं डग नहीं मगाऊंगा, प्रभु मैं स्थिर रहूंगा करके हम लोग एक निर्णय लेंगे। அதன் மூலம் வருகிற அற்புதத்தை ருசித்து பார்த்து மக்களுக்கு நான் காண்பிப்பேன்,
என் தேவன் பெரியவர் என்று. उसके द्वारा आने वाला आशीष और अद्भुत को पाते हुए चखते हुए मैं दूसरे लोगों को मैं गवाही दूंगा. எத்தனை இடர்கள் வந்தாலும் படுமா எதுவும் என்னை அசைப்பதில்லை. எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என்னை அசைப்பதில்லை. மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மகிழ்வுடன் தொடர்ந்து ஓடுகிறேன். மனநிறைவோடு பணி செய்வேன். மனநிறைவோடு பணி செய்வேன். कोई भी मुसीबत आने से मैं विश्वास में कभी न डगमगाऊंगा. कोई भी मुसीबत आने से मैं विश्वास से कभी न डगमगाऊंगा. आनंद से दौड़ को पूरी करूंगा. आनंद से दौड़ को पूरी करूंगा. जीवन का मुकुट मैं प्राप्त करूंगा. जीवन का मुकुट मैं प्राप्त करूंगा. तेरे लिए मैं सदा अपने पापों से रहूं जुदा. तेरे लिए मैं सदा अपने पापों से रहूं जुदा. अपने तन मन से सर्वदा तेरी सेवा करूं मैं खुदा. अपने तन मन से सर्वदा तेरी सेवा करूं मैं खुदा. இந்த 2015ல நம்ம என்ன செய்து காட்ட போறோம்? इस 2015 साल में हम क्या करके दिखाने पर हैं? விசுவாசத்தினால நின்று தேவனிடத்தில் இந்த அற்புதங்களை பெற்று நம்ம காட்ட போறோம். विश्वास में सिर हो करके परमेश्वर से मिलने वाले अद्भुत कामों को प्राप्त करके हम दिखाने जा रहे हैं. யாரெல்லாம் அப்படி செய்ய போறீங்க? ஒரு ஹalleluya சொல்லுமா? कितने लोग ऐसा करने पर हैं? हालेलुया ஹalleluya हालेलुया. ஹalleluya.